ஒரு 3 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க. ஒரு 3 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க. நான் உங்களை விட பெஸ்டா ஆராதிக்க போறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டு விஷயத்துல போட்டி போடுறது ரொம்ப நல்லது. நீங்க என்ன ஆராதிக்கிறீங்க? உங்களை விட நான் பெஸ்டா ஆராதிக்கிறேன். உண்மையா சொல்லணும். உண்மையா சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் சுழிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சொல்லுங்க. உங்களை விட நான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா ஆராதிக்க போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இல்லையா? முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இல்லையா? எப்பவுமே சொன்ன காரியம் தான். ஆராதிக்கும் போது இன்னைக்கு வாழ்க்கை கடைசி நாள் மாதிரி ஆராதிக்கணும். இப்ப எப்படி ஆராதிக்கணும்? ஏசப்பா வந்துட்டு இருக்காங்க நம்மள கூட்டி போறதுக்கு. ஐயோ ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் பாஸ்டர் சொல்லி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி ஆராதிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல சந்தோஷம் உறுதியோட ஆராதிக்கணும்? அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல ஒரு 2 பேருக்கு ஹை ஃபை பண்ணி சொல்லுங்க. நெல்லுங்க என்ன சொல்லி முடிக்கல. உடனே ஹை ஃபை. செய்யறதில்ல, செய்யறது சொல்றது இல்ல. சரி சரி கொஞ்ச நேரம். இன்னைக்கு என்ன நாள் நமக்கு? மர்டிகா. நாளை இருக்குல? மர்டிகா. யார் பிறந்த நாள் சொன்னா? மலேசியாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. இன்னைக்கு மர்டிகானா விடுதலை நம்ம கட்டிலிருந்து விடுதலை வந்தானா? ஐயோ சொல்லுங்க. ஆமா தானே? நீங்க முடிச்சீங்கன்னா நானும் முடிக்கிற நிலைமையில வந்துரும். இன்னைக்கு நம்மள விடுவித்த நாள். மலேசியாக்கு ஒரு சுதந்திர நாள். அல்லேலூயா. மலேசியாக்கு விடுதலையாகி 67 வருஷம். உங்களுக்கு எனக்கு 2024 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆனந்த விடுதலை ஆக்கிட்டார். கையை தட்டிடுங்க. மலேசியா விடுதலையாகி இப்பதான் 67 வருஷம். ஆனா நீங்களும் நானும் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஐயோ என்னுடைய ரத்தம் நம்மளை விடுதலை ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. அப்ப விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது உங்களால ஒரே இடத்துல நிக்க முடியுமா? முடியுமா? முடியாதானே? அங்கே சொல்றேன் முடியாது. முடியுமா? வாலிப முடியலாம் முடியுமா? ஐயோ சொல்லுங்களேன். ஒரே இடத்துல ஆராதிக்க முடியுமா? நிச்சயமா கொஞ்சமா அசைக்கணும். அப்ப ஆப்பிரிக்கா இல்ல மேலே ஏறி ஆற அளவுக்கு நம்ம மலேசியா தான். ஆனா இருந்தாலும் ஒரு பயபக்தியோடு தாவீதை போல நடனம் ஆடி விடுவித்தவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா விடுதலை நம்மளுக்கு எவ்வளவு சுலபமான காரியம். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம். யார் எத்தனை பேர் ஆனந்தத்தோட ஆட போறீங்க? கொஞ்சம் அந்த வாலிப பிள்ளைங்க முன்னாடி வாங்க. ஓடி வாங்க. பழைய வாலிபர் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. காந்தி காலத்து வாங்க வாங்க.
இயேசுவா உங்க சமூகம் எனக்குவா நீங்க போதும் இயேசுவா உங்க சமூகம் எனக்குவா நீங்க போதும் இயேசுவா உங்க சமூகம் எனக்குவா
இயேசு நல்லவர். தகப்பனே உம்மை உயர்த்த செய்கிறோம். ஹல்லேலூயா. துதி என்பது ஒரு வெற்றிக்கு அறிகுறி மாத்திரமல்ல, துதி என்பது ஒரு வெற்றி அடைவதற்கு முன்னாடி செய்யக்கூடிய காரியம் கூட துதிதான். ஹல்லேலூயா. எரிகோ மதில் உழுவதற்கு முன்பாகவே இங்க ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் சில எரிகோகள் உடையணும்னா அது துதினால மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இங்க நம்ம ஆராதிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற எரிகோகள் எல்லாம் உடையணும். இங்க ஆராதிக்கும் போது உங்க வேலை இடத்துல இருக்கிற எரிகோகள் இங்க ஆராதிக்கும் போது உன் மேனேஜர் உன் போஸ் உனக்கு காய் பண்ணி இங்க ஆராதிக்கும் போது உன் சபை வளர முடியாம இருக்கிறோம். இங்க ஆராதிக்கும் போது உனக்கு எதிராக இருக்கிற சமுதாயம் என்ற இருக்கிறோம். இங்க ஆராதிக்கும் போது உன் வாழ்க்கையை முன்னேற முடியாத படிக்கு பாதாளத்தில் எழுப்பி வந்த எல்லா எரிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. நம்ம வேலை ஆராதிக்கிறது மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால செஞ்சு ஆராதிச்சு கர்த்தரை துதிக்கணும்னு சொல்றது. ஏன்னா அடுத்த வசனம் என்ன, வசனத்துல இன்னொரு காரியம் போடுது, நீ செய்யலன்னா அதை நான் கல்லை விரும்பி செய்ய வச்சிருவேன். ஐயோ, மிருகத்துக்கு இல்லாத அந்த மிருகத்துக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத அந்த பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்படியே உயர்த்துவோமா தேவனே. பாடு பாடு
உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்ல பிதாவே, நீ துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழுமையாக நாட்களை உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை முழுவதும் முழுமையாக நீங்கள் ஏற்படுத்தி நடத்தி
கொடுத்ததற்காக நன்றி. இனிமேல் இதுவரையிலும் ஏற்பட்ட ஆராதனையோட இந்த ஆராதனை அடுத்த வர இருக்கிற ஆராதனையும் ஆண்டவரே உங்களுக்கு உகந்ததா, உங்களுக்கு மகிமை நிறைந்ததா. இன்று பரலோகத்திலிருந்து வானத்துக்கு மேலிருந்து எங்களை எட்டி பார்த்ததா ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீ மேக ஸ்தம்பத்திலிருந்து எட்டி பார்த்ததை போல ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நெகிரி சும்பிலான் மேல உங்களுடைய கண்கள் தயவு கண்கள் பரட்டும், தயவு கண்கள் பரட்டும் ஆண்டவரே. மனம் இறங்குமப்பா. துதி இருக்கிற இடத்துல பட்டணத்துக்கு சிவேகம் உண்டாகும். இந்த பட்டணம் முழுவதும் உடைய பிரசங்க மலையாள நிறமாட்டம் ஆண்டவரே. இறங்கி வரும் ராஜா, இறங்கி வந்ததுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல நல்ல பிதாவே, ஆமென். நல்லா கைகளை தட்டி ஆமென், ஆமென். நல்லா கைகளை தட்டி. கர்த்தர் நல்லவரே. மறுபடியும் உங்கள் ஞாபகத்தை கொண்டு வருகிறேன். கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிச்சோம். இன்னொரு 2 விண்ணப்பங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆசிரியர் கஸ்தூரி மத்தியில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போறீங்க. மலேசிய தேசத்தில் இருக்கிற நம்ம தேசத்தின் பிரதமருக்காக நம்ம ஜெபிப்போம். மற்ற மாநிலங்களில்